தமிழ் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறகடிக்க ஆசையில் இந்த வாரம் என்னாக போகுது அப்படின்றத ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ மீனா முத்துவோட இந்த முதல் கல்யாண நாள் ஃபங்க்ஷன் ரொம்பவே சூப்பராக கொண்டாடுறாங்க. கேக்லாம் வெட்டி கொண்டாடிட்டுருக்காங்க. இதில் இந்த சத்யாவில் ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சுறாங்க. பெருசாக பிரச்சனை ஆகலை. இப்போ பாட்டிக்கு மீனாவுக்கும் முத்துக்கும் தனியாக ரூம் இல்லை அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அது ஏன் என்னன்னு சார் விசாரிக்கும் பொழுது தான் இந்த விஜயா பண்ண வில்லங்கம் அப்படின்றது தெரிய வருது. ஸோ பாட்டி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டில் 2 ரூம் இருக்குல்ல, ஸோ அந்த 2 ரூமை மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் போடுறாங்க. இதில் பலியாடு யார் அப்படின்னா மனோஜ் தான். ஸோ மீனாவுக்கும் முத்துக்கும் இப்போ மனோஜ் ரூமை ஒரு வாரத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த வாரம் ஸ்ருதி ரவி ரூம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பாட்டி ரூல் போட்டிருக்காங்க. இப்போ இந்த மனோஜ் பார்த்திங்க அப்படின்னா ரூமை கொடுத்தது மட்டும் இல்லாமல் சும்மா அந்த பொருள் இருக்குது இந்த பொருள் இருக்குன்ற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் முத்து எல்லாத்தையும் தூக்கி கொடுத்து இனிமேல் இங்கே வராதுன்ற மாதிரி துரத்தி விட்டுறாரு. இப்போ வெளியே படுத்த மனோஜுக்கு பார்த்திங்கன்னா தூக்கம் வராமல் புலம்பிகிட்ருக்கான். அப்போ தான் இந்த ரோஹிணி பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிமினலாக கேவலமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அடுத்த வாரம் ரவியும் ஸ்ருதி தானே வெளியே படுப்பாங்க. அப்போ கண்டிப்பாக ஸ்ருதி பிரச்சனை பண்ணுவாள். ஸோ நமக்கு நல்லது தான் அப்படின்ற மாதிரி இந்த ரோஹிணி ரொம்ப கேவலமாக யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஸ்ருதி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இந்த ரோஹிணி முகத்தில் செம்மையாக கரிய பூச தான் போகிறாங்க. ஆரம்பத்தில் ஸ்ருதிக்கு தனியாக அந்த வீட்டில் ரூம் இல்லாதப்பவே பரவாயில்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மாடியில் படுத்துக்கலாம் அப்படிமா டென்ட் போட்டு அங்கே தங்கினவங்க. ஸோ கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனை ஆக்க மாட்டாங்க. இந்த ரோஹிணிக்கு ஒரு செம்மையான ஒரு அசிங்கம் ஆப்பு காத்துட்ருக்கு. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத.